கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை அது என்ன வார்த்தை என்று கேட்டால் சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறேன். அதாவது ஆண்டவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தாவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் செய்த காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது என்னென்னா, ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மன்னிக்கிறவர், இயேசுவே நீர் அற்புதர், இயேசுவே நீர் அதிசயர், இயேசுவே நீ வெற்றி வேந்தேன், இயேசுவே சிலுவையில் இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர், இயேசுவே பச்சை தண்ணியை ரசமாக நீர் மாற்றினவர், இயேசுவே கானாவர் கல்யாணத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் பண்ணினவர், என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை பண்ண போகிறீங்க, 4 நாள் இறந்த கிடந்த லாசரை உயிரோடு எழுப்பினவர், பழவதி சிறுமியை உயிரோடு எழுப்பினவர், இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பினவர், 5:10 மணி பெருக பண்ணினவர், இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணின என் தகப்பனே, மீன் வாயில் பணத்தை அவர் வச்சு வரி கட்ட வச்சவரே, இவ்வளோ அற்புதம் பண்ணின என் தேவனே, நான் எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிரச்சனை மாறும்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு நீ ஒரு அற்புதம் செய்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் கத்தும்போது கூப்பிடும்போது அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் முதல் எடுத்தோடனே உங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடாது. முதல் எடுத்தோன்னே அவரை எப்படி எப்படி கனப்படுத்தணுமோ, அவரை எப்படி எப்படி உயர்த்தணுமோ அந்தளவுக்கு உயர்த்துருங்க, அந்தளவுக்கு கனப்படுத்திடுங்க. அதான் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை சிந்தை என்ன செய்யுமா காத்துக்கொள்ளும். அதனால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தின்படி அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கடன்களை எல்லாம் தீர்ப்பாரே, அவர் நல்லவர் வல்லவரே, அவமானத்தை எல்லாம் தீர்ப்பாரே, அவர் வல்லவர் நல்லவரே, என் தேவைகளை சந்திப்பார், அவர் நல்லவர் வல்லவரே, என் பலவீனத்தில் அவர் பலனை கொடுத்து வைப்பாரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி என்று அவர் கனப்படுத்திக்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த வசனம் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார், தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தகப்பன் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தன் எமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை நாயகர் எமக்கு ஸ்தோத்திரம், கரம்பிடித்தவர் எமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவன் எமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதி எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உள்ள மகிமை இறங்கட்டும், பெற இறங்கட்டும், தேவ சமானம் இறங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சமானத்தால் நடப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.